पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜூன் மாத கிரக பயிற்சிகள் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது 2025 புதன் பகவான் மிதுன ராசிக்கு நுழைகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறார். இவ்வாறு பயிற்சிகள்லாம் செயல்படுதுங்க ஜூன் மாதத்தில். ரிஷபராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்துள்ளனர். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சுபபலம் பெற்றுள்ளதால் இந்த மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்காதுங்க. திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதனால சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆயினும் சமாளிக்கிறதுல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இது. ஜென்மராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் வெளியில் அலையிறத குறைத்து கொள்வது அவசியம். அடுத்தது உத்தியோகம். ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருக்கிறது பொறுப்புகளுக்கும் பணிச்சுமைக்கும் அதிகமாக இருக்கும். ஆயினும் அதற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும். தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளது. வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதற்கான பூர்வங்க முயற்சிகளில் இறங்கலாம். வெற்றி கிடைக்கும். தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது தொழில் வியாபாரம். வர்த்தகத்துறையும் சனி பகவானும் கையில்தான் உள்ளது. உற்பத்தியை தைரியமாக அதிகரித்து கொள்ளலாம். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கிறதுக்கும் சாதகமான மாதம் இந்த ஜூன் மாதம். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் போடுவீங்க. தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புலாம் கிடைக்குமுங்க. அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறை சுக்கிரனின் அதிகாரத்தில் தான் உள்ளது. சனி மற்றும் ராகு புதன் ஆகியோருக்கும் இந்த துறையில் பங்கு உண்டு என பூர்வ பராச்சரியம் என்னும் மிக பிரதான ஜோதிட நூல் விவரித்துள்ளது. சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் வருமானமும் உயரும். புதிதாக திரைப்படத்துறையில் கால் பதிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால கட்சியில் ஆதரவு பெருகும். தொண்டர்களின் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பாங்க. சிலரிடம் முக்கிய கட்சி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும்.
மாணவ மாணவியர் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் ஆதரவாகவே சஞ்சரிக்கிறதுனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மன ஆர்வத்துடன் ஈடுபடும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நட்பு ஏற்படும். விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு வசதிகள்லாம் பெருகுமுங்க. அடுத்தது விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு முக்கிய பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் செவ்வாய். கடகராசியில் பணம் குறைந்துள்ளதால் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்கும். கடும் வெயிலில் உழைக்க நேரிடும். ஆயினும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கிறதுனால மனதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள வாய்ப்பளிக்கும் மாதம் இது. கால்நடைகள் சிறந்த முன்னேற்றமடையும். அடுத்தது பெண்மணிகள். சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதியையும் மனநிறைவையும் அளிக்கக்கூடிய மாதமாகும் இந்த ஜூன் மாதம். திருமணமான பெண்மணிகள் நல்ல நிலையில் இருக்க போகிறீங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருப்பின் அதற்கேற்ற சலுகைகள் கிடைக்கிறதுனால மனதில் நிறைவு ஏற்படும். அதிக அலைச்சலையும் கடின உழைப்பையும் வெயிலின் அலைவதையும் தவிர்ப்பது அவசியம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது ஆணி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்குள் பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க. புதன் பகவான் 22ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி பகவான் மீனராசியிலும் இருக்கிறாங்க. ஜூன் 7ஆம் தேதி ஏகாதசி, அதாவது 8, 23 தேதிகளில் பிரதோஷம் வருதுங்க. 25ஆம் தேதி அமாவாசை வரப்போகுது. மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவிலேயே புயல் மழை நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகுந்த நல்ல மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க. சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதில் மனப்பான்மையுடன் வாழும் சிலரில் ரிஷபராசிக்காரங்களும் முக்கியமானவங்க. உடன் பிறந்தோரின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு யாரும் உதவ இருக்க மாட்டாங்க என்பது நிதர்சனமான உண்மைங்க. இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாருங்க. இதனால் முதல் 15 நாட்களுக்கு மிகவும் கல்வியில் ரொம்ப சிறப்பாக போகுங்க. பொது தேர்வு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குமுங்க. உத்தியோகம் தொழிலில் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வேலை கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள்லாம் கிடைக்குமுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். குழந்தைகள் வளர்ப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்க போகுதுங்க. உத்தியோகம், தொழில், வீடு போன்றவற்றில் இடமாற்றங்கள் நிகழும். தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த நிதி நெருக்கடியெல்லாம் படிப்படியாக இனிமேல் விலகப் போகுது. கடன் சுமை குறையும். 2ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரின் வருமானமும் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அன்னுண்ணியம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் உறவு பக்கபலமாக இருப்பாங்க. உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு உத்தியோகம், தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றில் எதிர்பார்த்த காரியங்களில் நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருங்க. எனவே எதிர்பாலின உறவில் கண்ணியமாக இருக்கணும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும். மேலதிகாரிகிட்ட வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பொறுமையாக போகணுங்க.
உத்தியோகத்தில் அவசரப்பட்டு திடீரென்னு முடிவெடுக்க வேணாம். மாதத்தின் முதல் வாரத்தில் மேற்கொள்ளும் பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். விரையாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்குங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திருநள்ளாறு, திருவெள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம் திருத்தல தரிசனம் மிக சிறந்த பரிகார தலமாகும். செல்லும்போது தீபத்தில் தவறாது சிறிது எள்ளெண்ணெய் சேர்த்து வர தவறாதீங்க. இயலாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலே சனிக்கிழமையில் மாலை வேளையிலே கூடுதலாக எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும். இந்த பரிகாரம் ராகுவினால் ஏற்படும் தோஷத்திற்கும் போதுமானதாக